வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறது என்னோட முடியை தான் காமிச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த மே மாதம் வந்தால் 50 வயசு ஆக போகுது. இந்த வயசுலேயே நான் முடியெல்லாம் நரைக்காமல் ஓரளவுக்கு அடர்த்தியாகவும் முடி வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், அம்மா இந்த ஹேர் ஆயிலை தயார் பண்ணுறீங்களே உங்களோட முடியில் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு. நான் இந்த ஹேர் ஆயிலை தயார் பண்ணி என்னோட முடியில் தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இதை தயாரிக்கிறது அப்படின்னு காமிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி நிறைய நல்லா அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். கரிசலாங்கண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கோம். கூடவே கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கோம். கரிசலாங்கண்ணியில் 2 இருக்குங்க. இப்போ என் கையில் இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த இலையை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து கொடி போல் ஓடக்கூடியது. மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் அதோட பூவும் மஞ்சள் கலராக தாங்க இருக்கும். இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்கும்போதே நல்ல வித்தியாசம் தெரியும். நான் இப்போது வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஒவ்வொன்றா அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை இந்த ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் முருங்கைக்கீரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரிசலாங்கண்ணி, பாதாம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஹேர் ஆயிலை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் காய்ச்ச போகிறோம். ஏன்னா எந்த ஒரு தலைக்கு போடுற எண்ணெயும் டைரெக்டாக ஒரு கடாயில் வச்சு நம்ம காய்ச்சிட்டு அதை தேய்ச்சோன்னா நமக்கு முடி உதிர தான் செய்யும். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சூடான அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அது மேலே வச்சிடலாம். இப்போ வந்து அந்த தண்ணி ஹீட் ஆகி நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேங்காய் எண்ணெயிலே நல்லா புகை வர ஆரம்பிச்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அடுத்தது முருங்கைக்கீரை, அடுத்தது கரிசலாங்கண்ணி, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நுரை கட்டிக்கிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து கொதி வர்றது உங்களுக்கே தெரியும். நம்ம போட்ட எல்லா பொருளோட எசன்ஸ் வந்து நல்லா எண்ணெயில் இறங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அடியில் இருக்க பாத்திரத்தில் தண்ணி செக் பண்ணிக்கணும். தண்ணி குறைஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் பாருங்கள் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை எடுத்து நம்ம கீழே வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் வந்து இப்போ சூடாக இருக்குது. இந்த சூட்டிலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அவுரிப்பொடி இது கூட சேர்த்துற போகிறோம். இந்த அவுரிப்பொடியை நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அவுரிப்பொடி எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹீட்லேயே அதில் எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். இந்த ஆயிலை அப்படியே ஆற வச்சுட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த எண்ணெயை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே மூடி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இதை எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கருமையான கலரில் வந்திருக்கு. அந்த அவுரிப்பொடியோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி அந்த சக்கையெல்லாம் அழுத்தி விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை கூட ஒரு 7 நாள் அப்படியே நம்ம வச்சிடணும். இந்த எண்ணெயில் இருக்க ஒரு ஹீட் எல்லாமும் அது குறைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 1 வாரம் கழித்து அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக்னஸாக நல்ல கருமையாக இருக்குது. இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலுக்கு மாற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா அழுத்தி பிழிஞ்சு எல்லா ஜூஸையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க ஜூஸ் கூட இந்த எண்ணெயிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கை விரல்களால் 2 கையிலையும் அந்த எண்ணெயை தொட்டுட்டு நல்லா முடியோட வேர்க்காலில் எல்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் ஒரு 1/4 மணி நேரம் மசாஜ் கொடுக்கணும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் தலையில் இந்த ஆயிலை வச்சுருந்துட்டு ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புலேயே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த எண்ணெயை இதை போல் வாரம் 2 முறை நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும். நரைமுடி இருந்துச்சுன்னா கருப்பாயிடும். முடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை,
மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த கீரையை துவையலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பச்சையாக கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டும் இருந்தோம்னா நம்ம முடி நல்லா வளரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.